கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல். இது வாய்மையின் எக்காலம். சில ஊர்களில் இருக்கிற முக்கியமான நபர்களை சொன்னால் எல்லோருக்கும் தெரியும். சில நகரங்களின் பெயர்களை சொன்னால் எல்லோருக்கும் தெரியும். சில பட்டணங்களின் பெயரை சொன்னால் எல்லோருக்கும் நாளே அறியும். ஆனால் நாமக்கல் என்று சொன்னால் இந்த உலகமே அறியும் வகையில் மிகச்சிறந்த மண்ணுக்கு சொந்தம் இந்த நாமக்கல் மண். விண்ணுயிரை நிற்கும் ஆஞ்சநேயருடைய அருள் உலகெங்கும் பரவிட இந்த நாமக்கல் சிறந்த மண்ணாக விளங்குகிறது. நாமக்கிரி நமது அம்மன் மிகச்சிறந்த அருள் பாலிக்கின்ற ஊராக இந்த நாமக்கல் திகழ்கிறது. இங்கே இருக்கிற மலையின் அடிவாரத்தில் இருக்கிற நரசிம்மர் நாமக்கலின் ஒரு இலக்கணமாக ஒரு அடையாளமாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. இதே மண்ணில்தான் சட்டமேதை அம்பேத்கர் உருவாக்கிய அந்த அருகில் நமது பகுதியைச் சேர்ந்த பெரியவர் ஐயா காளியண்ணன் பிறந்த ஊர் இந்த நாமக்கல் மண். தேசிய கவிஞர் நாமக்கல் கவிஞர் பிறந்த ஊர் இந்த நாமக்கல். மதிப்புக்குரிய வெங்கட்ராம பிள்ளை கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் என்று சொல்லுவோம், ஒற்றுமையுடன் வாரீர் என்று சொன்ன நமது வெங்கட்ராம பிள்ளை பிறந்த மண் இந்த நாமக்கல் மண். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த மண்ணில் இன்னைக்கு எல்லோரும் ஒன்று சேர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டை வெல்ல வேண்டும் என்பதற்காக அன்புக்குரிய அண்ணன் தங்கமணி அவர்கள் குறிப்பிட்டு பேசியதைப் போல இன்றைக்கு அனைவரும் ஒன்றுபட்டு இந்த மண்ணிலேயே கூடியிருக்கிறோம். ஒன்றுபடுவோம், வெல்வோம். அதற்கான நமது சபதத்தை ஏற்கின்ற நாளாக இந்த நாள் இருந்திருக்கிறது. இவ்வளவு பெரிய மண்ணில் இன்றைக்கு பஸ் ஸ்டாண்ட் இல்லை என்று நமது சரவணன் சொன்னார். 8 கிலோமீட்டர் தள்ளி பஸ் ஸ்டாண்ட் இருக்கிறது, ஒரு பேருந்து கூட அங்கே இல்லை என்று நிற்கவில்லை என்று சொன்னார்கள். அண்ணன் நமது அன்புமணி அவர்கள் தங்கமணி அவர்கள் பேசுகின்ற பொழுது 11 மருத்துவக் கல்லூரிகளை கொடுத்தோம். தமிழ்நாட்டிற்கு கொடுத்தது நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், வாங்கி தந்தது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். 11 மருத்துவக் கல்லூரிகள், அதில் தமிழ்நாட்டில் 11, நாமக்கல்லில் 1 வாங்கி தந்தவர் அண்ணன் தங்கமணி அவர்கள். இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். இனிமேல் இதுபோன்ற பகுதிக்கு நல்ல திட்டங்கள் வர வேண்டும். அதில் யார் செய்ய முடியும்? மக்கள் தொண்டராக இருக்க வேண்டும். மக்கள் நலன் கருதிய தலைவர்களிலே வருகிற கட்சியில் தான் இருக்க முடியும். இருந்தாலும் மறைந்தாலும் பெயர் சொல்ல வேண்டும். இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும் என்று வாழ்ந்து மறைந்த ஒப்பற்ற தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வழிவந்த கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதனால்தான் இன்னைக்கு தலைவர்கள் மக்கள் பணி ஆற்றுகிறார்கள். இங்கே இருக்கிற சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் சொன்னார் இவர் கேட்பதில்லை, இவர் சொன்னால் அவர் கேட்பதில்லை. எப்படி நல்ல திட்டங்கள் வரும்? இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாமக்கல்லில் சில காட்சிகளை, இங்கு நடக்கின்ற காட்சிகளை இந்த வீடியோக்களில் ஒரு நிமிடம் நீங்கள் பார்க்கலாம். தமிழகத்திலேயே கல்வி மற்றும் தொழில்துறை இரண்டிலும் சிறந்து விளங்கும் மாவட்டங்களில் ஒன்றாக திகழும் நாமக்கல் திமுகவின் நயவஞ்சக ஆட்சியால் இன்று பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி சிரமப்பட்டு வருகிறது. தொழில் வளத்தை ஒருபுறம் திமுக அரசாங்கம் சுரண்டுகிறார்கள் என்றால், மறுபுறமோ மக்களின் கிட்னிகளை அவர்களின் வறுமையை பயன்படுத்தி திருடுகிறார்கள். 5 லட்சம் உங்களுக்கு யார் கூட்டிட்டு போனது? ஆனந்த் ஒருத்தருங்களா? எந்த ஊர்ல கூட்டிட்டு போனாங்க உங்கள? பெரம்பூர். எந்த ஹாஸ்பிட்டல் பெரம்பூர்ல? திமுக எம்எல்ஏவுக்கு சொந்தமான மருத்துவமனையில் அப்பாவி மக்களின் கிட்னி மற்றும் கல்லீரல் திருடப்பட்டதும், இப்பொழுது அந்த மருத்துவமனையில் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கு தடை செய்யப்பட்டதும் அனைத்து செய்திகளிலும் வெளிவந்தது. ஆனால் அந்த மருத்துவமனை மீதோ அந்த எம்எல்ஏ மீதோ எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இந்த திறனற்ற திமுக அரசு. மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டிய அரசாங்கமே மக்களுடைய உயிருக்கு ஆபத்தாக அமைவது எவ்வளவு பெரிய வெட்கக்கேடு. நாமக்கல்லில் இருந்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் ஒருத்தர் இருக்காரு. மக்களோட வரிப்பணத்தை வீணாக்குறதுக்காகவே இவர் அமைச்சராக்கி இருக்கிறாங்க இந்த திமுக. அமைச்சர் தொகுதியில் வீணாகும் வரிப்பணம் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு இடிக்கப்பட்ட மாணவர் விடுதியானது தற்போது வரை கட்டப்படாமல் தனியார் திருமண மண்டபத்தில் இயங்கி வருகிறது. 15 லட்சம் ரூபாய்க்கு விடுதி கட்டுவதற்கு பதிலாக 23 லட்சத்துக்கு வாடகை கட்டுறாருன்னா இவர் எப்பேற்பட்ட அமைச்சராயிருப்பாரு பாத்துக்கோங்க. இது மட்டும் இல்லாம இவரோட சாதனைகளை கொஞ்சம் பாருங்க.
நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே ஆதிதிராவிட நல விடுதியில் உணவருந்திய 10க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டதை அடுத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். நாமக்கல் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் ஆதிதிராவிடர் விடுதியில் இதே நிலைமைதான். ஒரு பக்கம் ஆதிதிராவிடர் விடுதிகளில் அடிப்படை வசதிகள் இல்லை, மறுபக்கம் நாமக்கல்லில் குடிக்க சுத்தமான தண்ணீர் கூட கிடைப்பதில்லை என்பதுதான் அவலத்தின் உச்சம். இதனால உடம்பெல்லாம் அரிப்பு ஏற்படுது, வாய் கொப்பளிச்சு எல்லாம் புண்ணாகி போயிருது. முற்றிலுமாக அவர்கள் கண்துடைப்புக்காக ஒரு நடவடிக்கை எடுத்த ஒரு குழு அமைச்ச மாதிரி அவங்க முடிச்சிட்டாங்க. திமுக ஆட்சிக்காரங்க ரொம்ப எங்களை கொடுமைப்படுத்துறாங்க சார். வாக்குறுதிகள் என்ற பெயரில் திமுக அரசு பல்வேறு பொய்களை அவிழ்த்துவிட்டு மக்களை ஏமாற்றினார்கள். அதற்கு நாமக்கல் மாவட்டம் மட்டும் விதிவிலக்கல்ல. வாக்குறுதி எண் 219 நாமக்கல்லில் குளிரூட்டப்பட்ட முட்டை சேமிப்பு கிடங்கு வசதிகள் அமைக்கப்படும் என உறுதி அளித்தார்கள். இன்று வரை அதை நிறைவேற்றவில்லை. மாறாக மின் கட்டணத்தை பலமுறை உயர்த்தினார்கள். இதனால் கோழி வளர்ப்பு தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டதுதான் மிச்சம். முட்டை உற்பத்தியாளர்கள் சந்திக்கும் கடும் நஷ்டத்தை, அவர்கள் படும் துன்பங்களை திமுக அரசு கண்டுகொள்வதில்லை என்பது நிதர்சனமான உண்மை. வாக்குறுதி 35 மரவள்ளி கிழங்கிற்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை வழங்கப்படும் என வாக்குறுதி அளித்திருந்தார்கள். வாக்குறுதி 138 நெசவாளர்களுக்கென தனித்த கூட்டுறவு வங்கி, வாக்குறுதி 149 கைத்தறி நெசவாளர் சேமிப்பு மற்றும் பாதுகாப்பு திட்ட நிதி 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயாக உயர்த்தப்படும். வாக்குறுதி 140 நெசவாளர் சங்கங்களுக்கு நூல் கொள்முதல் மையங்கள் என எந்த ஒரு வாக்குறுதியையும் திமுக நிறைவேற்றவில்லை. நாமக்கல் மாவட்டம் மீண்டும் சிறப்புமிக்க மாவட்டமாக உருவெடுக்க தீய சக்தி திமுகவை விரட்டியடிங்கள். வரும் 2026 தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு அளியுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டீங்களா? அதாவது நாமக்கல் மாவட்டம் என்று சொன்னாலே அது கோழி முட்டைகள் அதிகமாக உற்பத்தி செய்கிற மாவட்டம். உலகெங்கும் எங்கும் போறதுக்கு நாமக்கல் கோழி முட்டைகளை தான் எல்லோரும் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதுக்கு தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருந்தார்கள். தேர்தல் அறிக்கையிலே பெரிய குளிர் சாதன ஒரு பெரிய கிட்டங்கி அமைத்து தருவோம்னு சொன்னாங்க. மரவள்ளி கிழங்குக்கு அதிக விலை தருவோம்னு சொன்னாங்க. இங்க அதிகமாக விளைகிற மாம்பழத்துக்கு ஆதரவு விலை தருவோம்னு சொன்னாங்க. எதையுமே அவர்கள் தேர்தல் அறிக்கையில சொன்ன எதுவுமே இதுவரையிலும் நாமக்கல் மாவட்டத்தில் இதுவரையில் அவர்கள் செய்தது கிடையாது. குடிநீர் தட்டுப்பாடு, சரியான குடிநீர் இல்லை. அதே நேரத்தில் ஆதிதிராவிடர் நல விடுதிகளில் அங்கே குழந்தைகளுக்கு சரியான உணவில்லை. உணவருந்திய மாணவர்கள் அவர்கள் விஷக்காய்ச்சலால் ஆஸ்பத்திரியிலே போன விஷயங்கள் எல்லாம் இந்த வீடியோவில் நீங்க பார்த்துக்கலாம். இவ்வளவு ஒரு மோசமான சூழ்நிலையில் கடந்த 4.5 ஆண்டு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசினுடைய செயல்பாடுகள் இருந்து கொண்டிருக்கிறது. நாமக்கல் மாவட்டம் என்று சொன்னால் மற்றொரு அடையாளம் கொல்லிமலை. மூலிகைகள் அதிகமாக வழிகின்ற நமக்கு கிடைக்கின்ற பகுதி இந்த கொல்லிமலை. அதிகமான மூலிகைகளும் அதிகமான நமது தானியங்களும் கிடைக்கக்கூடிய பகுதிதான் நமது கொல்லிமலை. அந்த கொல்லிமலை இன்றைக்கு சுற்றி இருக்கிற பகுதி மோசமான சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. கிழக்கு தொடர்ச்சியின் ஒரு பகுதியான இந்த கொல்லிமலையை சுற்றி எல்லா கனிம வளங்களும் இன்றைக்கு சூறையாடி கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் திருட்டு போய் கொண்டிருக்கிறது. அரசுக்கு ராயல்டி வருவதில்லை. ஆனால் கனிம வளங்கள் தான் திருட்டு சொன்னால் நாமக்கல்லிலும் கிட்னியும் திருடிட்டு இருக்காங்க திமுக காரங்க. திருச்சியில போனாலும் கிட்னியை திருடிட்டு இருக்காங்க. நீங்க இனிமே எங்க போனாலும் கொஞ்சம் கவனம் போங்க. எந்த ஆஸ்பத்திரி போனாலும் தனியார் ஆஸ்பத்திரிக்கு நீங்க திமுக ஆஸ்பத்திரி போனீங்கன்னா கொஞ்சம் கவனமா இடுப்பெல்லாம் கொஞ்சம் கெட்டி வச்சுக்கிடணும். இல்லன்னா இதையும் திருடிட்டு போயிருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு நாடு போய் கொண்டிருக்கிறது. அதை மாற்றி அமைக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அல்ல. தேசிய ஜனநாயக கூட்டணியோடு நாம் மக்களாகிய நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்டுகின்ற நாளாக அமைய வேண்டும் என்றுதான் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகஸ்ட் 2025 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கல்லூரியில் ஒரு மாணவியை காவல்துறை SSI அவரே பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கிறார். பிறகு காவல்துறைக்கு மனு கொடுக்க போன ஒரு சகோதரி, தன்னுடைய அண்ணனை பார்க்க போன ஒரு சகோதரியை அங்க இருக்கிற காவல்துறை ஜாதி பெயரை சொல்லி அவங்களை இல்ட்ரீட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களை கேவலமா பேசியிருக்கிறாங்க. இது யாருடைய ஆட்சியில் நடக்கும் என்று சொன்னால் இது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மட்டுமே நடக்கும். அம்மா இருக்கும்போது நடக்குமா இது மாதிரி? அல்லது எடப்பாடியார் இருக்கும்போது இது மாதிரி நடந்தது உண்டா? இதுவரையில் கிடையாது. காரணம் சட்டத்தின் ஆட்சி நடந்தது. இப்பொழுது சட்டத்தின் ஆட்சி நடக்கவில்லை, குடும்பத்தின் ஆட்சி நடக்கிறது. மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் அவருடைய மகனுக்காக
துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்காக இப்ப நடத்தப்படுகிற தேர்தலே இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு போராடுகிறார். இன்னொன்னு சார்னு சொன்னாலே நம்ம விபிடி ஐயா தான் சொன்னாங்க. சார் அப்படின்னு சொன்னா எந்த சார் அப்படின்னு தெரியல. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இரவு 8 மணிக்கு ஒரு மாணவியை தனியா கூட்டு போய் அவர்கிட்ட போன்ல கையில கொடுத்து அந்த சார்கிட்ட பேசுங்க அப்படிங்கிறாங்க. அந்த சார் அது எந்த சாருன்னு தெரியல எங்களுக்கு. ஆனா அந்த சாரை பார்த்தாலும் பயம்தான் முதலமைச்சர் அவர்களுக்கு. ஆனா இப்ப வாக்கு இந்த சாரை பார்த்தாலும் பயம். ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அதாவது வாக்காளர்களை சேர்ப்பதும் விடுப்பதும், இறந்தவர்களை விடுப்பதும், வெளியூருக்கு போனவர்களை விடுப்பதும், ஃபார்ம் 6, 7, 8 இது எல்லா காலங்களிலும் நடைபெறுகிறது. ஆனா ஒட்டுமொத்தமாக அவர் வாக்கெடுப்பு நடத்தும் போது இவர்களுக்கு ஒரு பயம் வந்திருக்கு. அண்ணன் தங்கமணி அழகாக சொன்னார். இதுல என்ன பயம் இருக்கிறது உங்களுக்கு? இது வாக்கெடுப்பு நடந்து முடிந்தாலே தேர்தல் நடந்து முடிந்தது மாதிரி எல்லா தொகுதிகளிலும் கும்மிடிப்பூண்டிலிருந்து கன்னியாகுமரி மாவட்டம் 16ஆம் தொகுதியிலிருந்து கும்மிடிப்பூண்டி வரையிலும் 234 தொகுதிகளிலும் இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்லக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. காரணம், எங்கு பார்த்தாலும் கஞ்சா விற்கிற இடம் எங்க இருக்குன்னா எதையாவது ஒளிவுபரமா வைப்பாங்க. முன்னாடி எல்லாம் நடந்திருக்கு, கள்ளச்சாராயம் வித்திருக்காங்க, நடந்திருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்ப எங்க விற்கிறாங்கன்னா பள்ளிக்கூடத்து வாசல்லே விற்கிறாங்க, கல்லூரி வாசல்லே விற்கிறாங்க கஞ்சாவையும். அபின், அப்புறம் இன்னொன்னு மெத்து. விபிடி ஐயா மெத்துனா தெரியுமா உங்களுக்கு? மெத்த உங்களுக்கு வேற எதுனா தெரியும் நினைக்கிறேன். இதெல்லாம் நாட்டில் நடந்துட்டு இருக்கு. இப்ப நான் சொல்ல வேடிக்கையாக சொல்லவில்லை, வேதனையோடு சொல்லுகிறேன். இதெல்லாம் இன்னைக்கு மக்கள் படும் பாடை சிந்தித்து பார்க்க வேண்டும். கள்ளக்குறிச்சியில் 65 பேர் இறந்து போனார்கள். யாருடைய ஆட்சியில்? மதிப்புக்குரிய ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் இருக்கிற ஆட்சி. எப்படி இறந்து போனார்கள்? கள்ள சாராயம் குடித்து. கரூரிலே 41 பேர் இறந்து போனார்கள். தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் பயணத்தின் போது அங்கே வந்து பஸ் நிற்கிறது. வெற்றி கழகத்துடைய தலைவர் மேலே வருகிறார். 10 ரூபா பாட்டிலுக்கு அப்படின்னு பாடுற. இது என்னன்னு தெரியல. உங்களுக்கு யாருக்காவது 10 ரூபா தெரியுமா? 10 ரூபா யாருக்காவது? ஒருத்தர் டாஸ்மாக் பக்கம் யாருமே இங்க போறதில்லை போல. டாஸ்மாக் போறலாம் அந்த கட்சியில இருக்காங்க, நம்ம கட்சியில யாரும் டாஸ்மாக் போறதில்லை போல. அது நானே சொல்லிடுறேன் உங்களுக்கு. அது திமுக காரங்கன்னா ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா கமிஷன் வாங்குறாங்க. டாஸ்மாக்ல பிராண்டி, விஸ்கி, ஒயின்லாம் விற்பாங்க. அதுல ஒரு பாட்டில் 10 ரூபா கமிஷன் அமைச்சருக்கு போகுது. அதுல அவர் படிச்சு பாட்டு பாடினார். அந்த பாட்டை பார்த்த உடனே கீழே இருந்து செருப்ப கலத்தி வீசுறாங்க. பிறகு போலீஸ் கரண்ட் ஆஃப் ஆகுது, லத்தி சார்ஜ் நடக்குது, தள்ளுமுள்ளு நடக்குது. அதுல 3 வயசு குழந்தை, 10 வயசு குழந்தை அப்படி நசுங்கி சாகுறாங்க. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நசுங்கி சாகுறாங்க. ஒரு தாய் 40 வயசு, தன்னுடைய 10 வயசு கணவனை இழந்த ஒரு தாய் 10 வயசு பையனை கூட்டிட்டு போறாங்க. அந்த கூட்ட நெரிசல்ல தன்னுடைய கண் முன்னாலே அந்த 10 வயசு மிதிச்சு, எல்லாரும் கூட்டத்தில் மிதிச்சு ஓடுறாங்க. கண் முன்னாலே மிதிச்சு துடிச்சு சாவறான். இவளையும் அதே மாதிரி மிதிச்சு இவளும் தப்பிச்சம் பழச்சு உயிர் வாராங்க. இப்படி ஒரு கொடூரமான சம்பவம் எந்த ஆட்சியிலாவது நடந்து உண்டுமா? எந்த நாட்டிலாவது நடந்தது உண்டுமா? தமிழ்நாட்டை தவிர முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் தான் நடக்கும். சரி, அது மட்டுமா? நான் ஏற்கனவே சொன்னேன், காவல்துறை SSIயே பாலியல் பலாத்காரம் ஸ்டேஷன் பண்ணாங்க. நேற்று கோயமுத்தூர் தான் உலகத்திலேயே சிறந்த நாடு தமிழ்நாடு. தமிழ்நாட்டிலே சிறந்த பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு இடம் கோயமுத்தூர். அந்த கோயமுத்தூர்ல இரவு 11 மணிக்கு ஐடில வேலை பார்க்கிற ஒரு ஆணும் பெண்ணும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பேசிட்டு இருக்கும்போது 3 பேர் ஏற்கனவே திருட்டு மொபைட்டை எடுத்துட்டு வர்றாங்க, திருடிட்டு வர்றாங்க. அருவாளை வச்சு அந்த ஆண் மேல தலையில வெட்டுறாங்க. மயங்கி கீழே வர்றார். அந்த பெண்ணை கரகரண்டு எடுத்துட்டு போறாங்க. 3 பேர் நல்ல கஞ்சா போதை.
ஆடைகளெல்லாம் அவித்து அவர்களை என்ன பாலியல் பலாத்காரம் பண்ணி அப்படியே முள்புதர்ல போட்டு போயிட்டாங்க. அதற்கு பிறகு போலீஸ் இவன் பையன் பேசுறான், போன்ல எடுத்து பேசின உடனே போலீஸ் 11 மணிக்கு வர்றாங்க. 11 மணிக்கு வந்து எல்லா இடத்திலும் தேடி பார்க்காங்க, அந்த பெண்ணை எங்கேயுமே காணல. அதன் பிறகு 4 மணிக்கு நிர்வாணமாக எழுந்திருச்சு தப்பிச்சம் பொழைச்சம்னு அதுவும் கோயம்புத்தூர்ல சிட்டியில நகர்ப்புறத்தின் நடு மையத்தில் நடக்கிற இந்த சம்பவம் எவ்வளவு துயரமான சம்பவம். ஒரு பெண்ணை பெற்ற தாய்க்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கும், ஒரு பெண்ணை பெற்ற தகப்பனுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கும். இதை பாதுகாக்க வேண்டியது யார்? சட்டத்தின் ஆட்சியை கையில் வச்சிருக்கிற முதலமைச்சர் அல்லவா? காவல்துறையை கையில் வச்சிருக்கிற முதலமைச்சர் தானே இதை பாதுகாக்க வேண்டும். எங்கு பார்த்தாலும் போதைப் பொருட்கள். சரி, சூசைட் பண்ற நகரம் எது அதிகம்னா இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் அதிகம். ஒரு நாளைக்கு 1 லட்சம் பேருக்கு 10 பேர் சூசைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சூசைடினுடைய தலைநகரமாக இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறார். இவ்வளவு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில் தான் இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் தயவு செய்து புரிந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த தமிழகத்திற்கு நிறைய திட்டங்களை தந்திருக்கிறார்கள். கோழிப்பண்ணைக்கான ஒரு செயல் திட்டத்தை தந்திருக்கிறார்கள். கோழிப்பண்ணைக்காக செயல் 2022ஆம் ஆண்டு நாமக்கல்லில் ஒரு ஏற்றுமதி இவ்வளவு தூரம் வருவதற்கு என்று சொன்னால் கோழிப்பண்ணையுடைய செயல் திட்டத்தை 2022ஆம் ஆண்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தந்திருக்கிறார்கள். நாமக்கல் ரயில் நிலையத்திற்கு 9.4 கோடி ரூபாயை நாமக்கல் ரயில் நிலையத்திற்கு தந்திருக்கிறார்கள். இப்படியாக கிசான் சமான் விவசாயிகளுக்கு 9 லட்சம் பேருக்கு நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் 9 லட்சம் பேருக்கு 176 கோடி ரூபாயை தந்தது பாரதிய ஜனதா கட்சி, மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள். ஜல்ஜீவன் திட்டத்தில் 3 லட்சம் பேர்கள் பயன்பெற்றிருக்கிறார். 3 லட்சம் வீடுகளுக்கு ஜல்ஜீவன் திட்டத்தில் இன்னைக்கு பிரதம அமைச்சர் தந்திருக்கிறார்கள். இந்த பகுதியில் பழங்குடி மக்கள் அதிகமாக வாழ்கின்ற பகுதி. அவர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த வந்தன் யோஜனாங்கிற திட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் 7 நிலையங்களில் தந்திருப்பது பழங்குடி மக்களுக்காக பாரதிய ஜனதா கட்சி தந்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். சுய உதவி குழுக்கள், வந்தன் சுய உதவி குழுக்களுக்காக 200 சுய உதவி குழுக்களை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இதே மாதிரி நிறைய விஷயங்கள். ஒன்றியந்தோறும் தானிய கிடங்கு அமைப்போம் சொன்னாங்க, செய்தார்களா? இல்லை. 10,000 கோடி ரூபாய்க்கு நீர் மேலாண்மை திட்டம் தருவோம் என்று சொன்னார்கள், தந்தார்களா? இல்லை. இதே நாமக்கல் மாவட்டத்தில் திமுக தேர்தல் அறிக்கையில் பல்வேறு திட்டங்களை சொன்னார்கள். அந்த திமுக தேர்தல் அறிக்கையை தயாரிக்கும் போது அண்ணன் KS ராதாகிருஷ்ணன் கூட இருந்தார். இன்னைக்கு நம்முடைய மேடையில் இருக்கிறார். அந்த மேடை தேவையில்லை என்று சொல்லி இன்னைக்கு நம்மளுடைய தேசிய ஜனநாயக மேடையில் இன்னைக்கு அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இன்னைக்கு வந்திருக்கிறார்கள். அந்த தேர்தல் அறிக்கையில் சொன்னது மோகனூர் குமாரபாளையம் கால்வாய், ராஜா கால்வாய் இணைக்கப்படும், கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள். கொண்டு வந்தார்களா? இதுவரையிலும் இல்லை. அண்ணன் மாண்புமிகு தங்கமணி அவர்கள் 154 கோடி ரூபாய்க்கு அண்ணா திமுக காலத்தில் அண்ணன் அன்புமணி அவர்கள் அந்த திட்டத்தை போட்டிருக்கிறார்கள். நாமக்கல் பாருங்க, நம்ம காலத்தில் எல்லாம் பண்ணியிருக்கு. அது மாதிரி கதிராநல்லூர், திருமலைப்பட்டி மற்றும் கந்தூர் ஏரிகள் சரபங்கா கால்வாய் திட்டத்துடன் இணைக்கும் என்று சொன்னார்கள். இணைத்தார்களா? இல்லை. காவிரி, பெண்ணையாறு, மணிமுத்தாறு இணைப்பு திட்டம் என்னாச்சு? திமுக தேர்தல் அறிக்கையிலே சொன்னார்கள், என்னாச்சு? ஒன்றும் கிடையாது. திருமணிமுத்தாறு, ஒகேனக்கல் காவிரி உபரியில் சேலம் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்களுக்கு கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள். இதுவரையிலும் செய்திருக்கிறார்களா? இதுவரையிலும் எதுவுமே செய்யவில்லை. அவர்கள் செய்ய இருப்பது மீண்டும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்குவதற்காகத்தான் இவ்வளவு பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதற்காகத்தான் மதிப்புக்குரிய திருமாவளவன், மதிப்புக்குரிய செல்வ பெருந்தகை, மதிப்புக்குரிய மற்ற எல்லா கட்சியிலோட கூட்டணியை அவர்கள் போறோம் என்று சொன்னா கூட வாங்க வாங்கன்னு சேர்த்து இழுத்து கட்டிட்டு எங்க கூட்டணி சரியில்லை, நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைக்கலாமா என்று கேட்கிறார்கள். ஏன் 1999ஆம் ஆண்டு கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டு வைத்தீர்களே, அப்பொழுதெல்லாம் உங்களுக்கு கசந்தா போய்விட்டது.
பாரதிய ஜனதா கட்சி என்று சொன்னால் உங்களுக்கு ஏளனமாக தெரிகிறதா என்று கேட்கிறேன். உலகத்திலே மிகப்பெரிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. 300க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள், 1000த்திற்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள். இன்னைக்கு பீகார் மாநிலத்திலே அதிகப்படியான எம்எல்ஏக்கள் இருந்தாலும் முதலமைச்சராக நிதிஷ்குமார் அவர்களை நாங்கள் வைத்திருக்கிறோம். அதே போலதான் எவ்வளவு பெரிய கட்சியா இருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சராக தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாங்கள் இன்றைக்கு சபதம் ஏற்றிருக்கிறோம். எங்களுக்கு தேவையெல்லாம் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழக அரசு வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும். ஒரு ஆன்மீக ஆட்சி வேண்டும், எல்லோருக்கும் எல்லோருமான ஆட்சி வேண்டும், சட்டத்தின் ஆட்சி வேண்டும். நாமக்கல்லுக்கு நல்ல ஒரு தீர்ப்பு கிடைக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி நான் விடைபெறுகிறேன். அதற்கு முன்னான ஒரு இந்த மக்கள் குரல் அப்படிங்கிற ஒரு வீடியோ, ஒரு நிமிஷம். நாமக்கல் மக்களின் உள்ளக்குமுறல். திமுக ஆட்சியில தான் இந்த பிரச்சனை நடக்குது. இவங்க ரொம்ப எங்களை கொடுமைப்படுத்துறாங்க சார். எமர்ஜென்சிக்காவது அட்டன் பண்றதுக்காக ஒரு அரசு ஆஸ்பத்திரி இருந்திருக்கணும். அது இல்ல. இவ்வளவு அவலத்தையும் வச்சுக்கிட்டு எப்படி பாத்தீங்கன்னா மக்கள் நலன் அக்கறை செலுத்துற மாதிரி பேசிட்டு இருக்காங்க திமுக ஆட்சிக்காரங்க. இவங்க காப்பாத்துறோம், மகளிருக்கு எல்லாம் பண்றோம் அப்படி இப்படிங்கிறாங்க. இவங்க ரொம்ப எங்களை கொடுமைப்படுத்துறாங்க சார். 30 அடி சாலை நாங்க குடியிருக்கிற வீதியில சாலை ரொம்ப தரமற்ற முறையில இருக்குதுங்க. பாதாள சாக்கடை மூடி எல்லாம் ஓப்பன்லயே இருக்கு, உடைஞ்சு போய். பெண்கள் தனியா நடக்க முடியல, போக முடியல தனியா. எல்லாம் சொல்றது மட்டும்தான். ஓட்டு கேட்கும் போது எல்லாமே பண்றேன் அப்படிங்கிறாங்க. எந்த ஒரு இதுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. வெட்டு, கொலை, நகத்திருட்டு இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் அதிகமா தான் நடக்குதோ, கம்மியாகிறதுக்கே சான்ஸ் இல்ல. நகரத்துக்குள்ளே மருத்துவமனை இருக்கணும். தமிழக அரசு என்ன பண்ணுச்சுன்னா ஒரு 12 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஆஸ்பத்திரி அங்க கொண்டு போச்சு. இப்ப இங்க இருந்து 12 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் மாத்தினால பெரும் துயரத்துக்கு மக்கள் ஆளாகிறாங்க. டவுன்ல ஒரு விபத்து நடந்தா கூட அந்த விபத்து அவசர சிகிச்சை பண்ண முடியாது. அவசர சிகிச்சை மூடி கிடக்குது. அப்புறம் அதை விட்டா பஸ் ஸ்டாண்ட் வேணும்னே கொண்டு போய் அங்க அது போகுது. ரோட்ல இருந்து 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் உள்ள போகுது. அவன் ஆஸ்பத்திரி போனோம்னா 14 கிலோமீட்டர் சுத்தி போனோம். சரி, அதான் பரவாயில்ல. நாமக்கல் தாலுகா மருத்துவமனை ஆரம்பிக்கிறோம். அது ஆரம்பிக்கல. நாங்க விவசாயம் பண்றோம், அது இங்க சிப்காட் வருது அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. விவசாயம் செய்யற இடம் அப்படின்னாக்கா சிப்காட் கொண்டாட முடியாது. அதனால என்ன பண்றாங்க, விவசாய நிலத்தை எல்லாமே தரிசுன்னு எழுதுறாங்க. கவர்மெண்ட்டுக்கு எது சாதகமா இருக்குமோ அது மாதிரி பண்ணிக்கிறாங்க. இதை விட்டுட்டு திடீர்னு போங்கன்னா நாங்க நாடோடி எங்க போவோம்? இவ்வளவு ஒரு பாடுபட்டு சாப்பிடுற நிலத்தை எடுக்கிறேன்னா எங்க மனசுல எவ்வளவு அழுத்தமா இருக்குது. தொடர்ந்து ஒரு 15,000க்கு மேற்பட்ட கடிதங்களை மனுக்களை அனுப்பியும் திட்டத்தை ரத்து செய்யறத பத்தி ஒரு சதவீதம் கூட பரிசீலனை செய்யலைங்கிறது எங்களுக்கு ஒரு வேதனை அளிக்கிற விஷயமா இருக்கு. நாங்க தன்னை ஜீவனத்தையே விட்டுட்டு நாங்க என்ன தூக்கு போட்டுக்கிட்டு சாவறதா? எத்தனை முறை சொன்னாலும் எதை பத்தியும் கருத்திலே கொள்ளாம தான் எடுத்துதாங்கிற மாதிரி சர்வாதிகாரமா நடந்துக்கிறாங்க. இந்த தடவை ஆட்சி மாற்றத்துக்கு ஓட்டு போடுவோம். இந்த தடவை ஆட்சி மாற்றம் கண்டிப்பா வரும். திமுக ஆட்சி அடுத்த தர வேண்டாம். ஆட்சி மாற்றம் வரும்னு நம்பிக்கையோட நாங்களா இருக்கோம். வரணும்னு நம்பிக்கை இருக்கும். இந்த கூட்டத்தை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்த நாமக்கல் மாவட்ட தலைவர் சரவணன் அவர்களுக்கும், பொதுச் செயலாளர் முருகானந்தம் அவர்களுக்கும், பண்ணைவயல் இளங்கோ, மகா சுசீந்திரன், லோகநாதன், தர்மராஜ் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய பணிவுள்ள வணக்கத்தை கூறி நாளை அவிநாசியில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.